എനിക്ക് 10-15 വർഷത്തിൽ ഇങ്ങനെ വേദന തുടങ്ങിയിട്ട്. അപ്പോൾ ഞാൻ കുറച്ച് നാളൊന്നും ഇംഗ്ലീഷ് ഗുളിക കഴിച്ചായിരുന്നു. എന്നിട്ട് അത് ഇപ്പോൾ പിന്നീട് ഇത് കഴിക്കുന്നത്. അപ്പോൾ 2 ദിവസം കഴിച്ച് ഇപ്പോൾ ഒരാഴ്ചയായി കഴിക്കാൻ തുടങ്ങിയിട്ട്. അപ്പോൾ വേദന കുറച്ച് അങ്ങോട്ട് ആയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. പിന്നെ നീരൊക്കെ നല്ലോണം വെച്ചിട്ട് നീരൊക്കെ ഇപ്പോൾ ആദ്യത്തേലും കുറച്ച് കുറവുണ്ട് നീരിന്. പിന്നെ വെയിറ്റ് എന്തോ അതിപ്പോൾ കുറച്ച് ഒരാഴ്ചയും കൊണ്ട് ഒരു 4-3 കുറഞ്ഞിട്ടുണ്ട്. വെയിറ്റ് കുറച്ച് കുറഞ്ഞിട്ടുണ്ട്. எத்தனை கிலோ வெயிட் கம்மியாயிருச்சுங்க? 65-64 ഉണ്ടായി. இப்போ எவ்வளோ? ഇപ്പോൾ 61 കാണിച്ചത് കഴിഞ്ഞ ദിവസം വന്നപ്പോൾ. கம்மியாயிருக்கு. 61 எத்தனை நாள் மருந்து சாப்பிட்டுருக்காங்க? എത്ര ദിവസം മരുന്ന് ഒരാഴ്ച കഴിച്ചു. അല്ല, നിങ്ങൾ വെയിറ്റ് കുറയുമ്പോൾ ഒരു 3-4 ദിവസത്തിൻ്റെ 4-5 ദിവസത്തെ പോലും കഴിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ എന്താ കാല് இப்போது இந்த கால் பார்த்திங்க அப்படின்னா வெரிகோஸ் பெயின், இதெல்லாம் வந்து இந்த பந்து கிண்ணம் வந்து ஃபுல்லாகவே வந்து வீங்கியிருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடும். இது வந்து வாத வலி காலில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய வலி ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆயிரும். நல்லா இப்போ ஓரளவுக்கு ஒரு 10 நாள் மருந்தில் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க. லேசாக எழுந்திரிச்சு நடக்க சொல்லு அவங்க നടക്കാൻ പറ്റുന്നു லைட்டாக. ശരിയായ ശേഷം നമുക്ക് ഈ വീഡിയോ തിരിച്ചു നോക്കാം. வாங்க ரிட்டர்ன் வச்சு இந்த ஊர் பேர் சொல்லிடு. உட்கார். സ്ഥലത്തിൻ്റെ പേരും പറഞ്ഞു കഴിച്ചു. இந்த ஊர் பேர் சொல்லுங்கள். സ്ഥലം ആലുവ മുപ്പത്തടം. ആലുവ മുപ്പത്തടം. முப்பட்டணம். ஓகே. സ്ഥലം. இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமாக வந்து இந்த மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து மருந்து கொடுத்து 15 நாள் ஆகிருக்கு. இவங்க வந்து வெயிட் அதிகமாக இருந்தாங்க. இப்போ வந்து 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளேயே 4 கிலோ வெயிட் கம்மியாகிருக்காங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்ஸிங்காக இருக்குது. வலி படிப்படியாக குறைஞ்சிரும். ஒரு 3 மாதம் எடுக்கும்போது முழுமையாக நம் மருந்தில் ரெடி ஆகிக்கும். நன்றி, வணக்கம். திருப்பூர்லேருந்து சரவணன், சித்த மருத்துவர்.